ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே தொண்டர்கள் அண்டு தளபதி ரசிகர்கள் வெயிட் பண்ண அந்த ஒரு மாஸ் மொமெண்ட் இப்போ நடக்க போகுது. நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் சிஎம் இன்டர்வியூ ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூ நம்ம தளபதி அவர்களோட பர்த்டே அதுவுமா டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாரு. கண்டிப்பாக வேற லெவல் மொமெண்ட்டாக இருக்க போகுது. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்டு நம்ம தளபதியோட செம்மையான பதில்கள் இப்படின்னு செம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சப்ப ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. நீங்க சினிமாவிலே இருந்திருக்கணும், நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க, உங்களால அரசியல்ல நீடிக்க முடியுமா, உங்களுக்கு எந்தவித அனுபவமும் இல்லை, முன்ன அனுபவம் இல்லாம எப்படி அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அரசியல்ல கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல வெற்றியை காமிக்கணும் அப்படின்றத நோக்கி ஓடிட்டு இருந்தாரு. அதே போல முதல் மாநாடு நடத்தினாரு. அந்த முதல் மாநாடு அவங்களோட வாய் எல்லாத்தையும் அடைச்சது. என்னடா இப்படி ஒரு நடிகனுக்கு இவ்வளோ கூட்டமா, அண்ட் அதுக்கும் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் இது நடிகருக்காக வந்த கூட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னவங்க வாயெல்லாம் தேர்தலில் வெற்றியை காமிச்சு எல்லாத்தையும் அடைச்சாரு. முதலமைச்சராக பதவி ஏற்றதும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாமே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவாரு. அதுக்கான டைம் எடுத்திருக்காரே தவிர அது முடிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்றது சொல்லவே இல்லை. இப்படி இருக்க இந்த நிலையில இந்த இன்டர்வியூல அதை பத்தின கொஸ்டின்ஸ் நிறைய வரும். நீங்க ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சிருக்கீங்க, அந்த இன்னல்கள்லாம் எப்படி நீங்க மேல வந்தீங்க, அண்ட் இது மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அவ்வளோ வெயிட்டிங்ல இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.